இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் நம்மளுடைய பிளானில் இப்போ கடந்த ஒரு 6 மாதமாக ஒரு பிளான் மட்டும்தான் நம்ம கொடுத்துருந்தோம். 2950 ரூபா நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா, அதாவது ஒரு பேக்கேஜ். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு 3 பேக்கேஜ் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய பிளான் இருக்குது, அது இல்லாமல் ஒரு 3 பேக்கேஜ் நம்ம எக்ஸஸாக கொண்டு வந்திருக்கோம். ஏற்கனவே இருக்கக்கூடிய பிளான் பார்த்திங்க அப்படின்னா பேசிக் பிளான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ புதுசாக ஒரு 3 பிளான் வந்திருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் பிளான், ப்ரீமியம் பிளான், யூடியூபர்ஸ் பிளான் அப்படின்னு சொல்லி மொத்தம் நம்ம நிறுவனத்தில் ஒரு 4 வகையான புதுமையான பிளான்கள் இப்போ நமக்கு வரப்போகுது. ஓகே சார், இப்போ 4 பிளான் இருக்குது, ரைட்டு. இந்த 4 பிளானில் நம்ம எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரும். இதில் ஃபஸ்ட்டு பேசிக் பிளான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பிளான்னா அந்த பிளானில் உள்ளே வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களுமே எந்தவித இழப்பீடுமே இல்லாமல், நான் வேலையே செய்ய மாட்டேன் சார், எனக்கு ஆள் சேர்க்குறதெல்லாம் பிடிக்காது, எனக்கு வருமானம் வருமானு கேட்டால் 100% வரும். எவ்வளோ வரும்? நீங்கள் கட்டுற கேபிட்டலை விட 3 மடங்கு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இதில் லாஸ் அப்படின்றது 0% தான். இங்கே லாஸ் அப்படின்றதுக்கு வேலையே கிடையாது. உள்ள ஒருத்தர் வராங்க அப்படின்னா 3 மடங்கு லாபத்தோடு தான் வெளியில் போவாங்க. 3 மடங்கு லாபம்னா என்ன? நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் 3 மடங்கு லாபம். அதுக்கப்புறம் அவங்க கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் ஒரு சின்ன பாயிண்ட் கொடுத்துருக்கோம். அதை நம்ம முழுமையான பிளான்ஸ் வரும்போது அவங்க என்னென்னு தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இதுதான் பேசிக் பிளான். இப்போ பேசிக் பிளானில் ஒருத்தர் என்ட்ரு ஆகிறாருன்னா லாஸ் இல்லைன்றது இந்த இடத்துல நம்ம உறுதிப்படுத்திடுறோம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் பிளான். இப்போ ஸ்மார்ட் பிளான் அப்படின்றது இதுக்கும் ஒரு முதலீடு உண்டு. இப்போ நம்ம பேசிக் பிளானில் நம்ம ஓரளவுக்கு ஒரு அமௌண்ட்டு முதலீடு பண்ணுறோம். அதே மாதிரி ஸ்மார்ட் பிளான்லேயும் நம்ம ஒரு முதலீடு பண்ணி தான் இந்த பிளானை நம்ம எடுக்க முடியும். 4 பிளானுக்குமே 4 வகையான முதலீடுகள் உண்டு. அதை பற்றி நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ ஒவ்வொரு பிளானுக்கும் நீங்கள் என்ன பிளான் வேணாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம், உங்களுடைய சாய்ஸ் தான். இப்போ ஸ்மார்ட் பிளானை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறிய தொகையை நம்ம முதலீடாக செலுத்தி உள்ளே வரோம். இந்த பிளானில் வந்து நம்ம எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னா, குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே, அதாவது குறிப்பாக ஒரு 6 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2.5 லட்ச ரூபாய் வரைக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் சம்பாதிச்சிடலாம். நம்மளுடைய ஸ்மார்ட் பிளானில் ஒரு 6 மாதத்துக்குள்ளவே 2.5 லட்ச ரூபாய் ரொம்ப ஈஸியான மெத்தடில் சம்பாதிக்கலாம். அதுக்கான வழிகள் இதில் இருக்குது. மூணாவது பார்த்திங்கன்னா ப்ரீமியம் பிளான். ப்ரீமியம் பிளானுடைய முதலீட்டு தொகை ஒரு சிறிய அமௌண்ட்டு தான். அந்த அமௌண்ட்டை கட்டி நீங்கள் இந்த பிளான் செலக்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா, இந்த பிளானில் ப்ராப்பராக நீங்கள் ஒரு 6 மாதம் கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா 6 மாதத்துக்குள்ளவே 5 லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ 6 மாதத்தில் 5 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்னா எப்படி சார், இதுக்கு நாங்கள் நிறைய பேரை சேர்க்கணுமா, இல்லை இத்தனை பேரை சேர்த்து அத்தனை பேரும் அவங்களுக்கு கீழே கொண்டு போகணுமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் நம்மளுடைய முழுமையான விளக்கத்தில் வரும். இப்போ நீங்கள் கேட்டது என்ன சார், என்னென்ன வருமானங்கள் இருக்குது, அதை தான் நம்ம இங்கே வந்து பேசிக் மட்டும் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு பிளானையுமே முழுமையாக விளக்கமாக நான் சொல்லியிருப்பேன். எந்த பிளானாக இருந்தாலும் ஃபோர்காட்டுக்குள்ளே என்ட்ரானால் ப்ராஃபிட் இல்லாமல் வெளியில் போக முடியாது. புதுசாக வரப்போகிறவங்களும் சரி, இப்போ இருக்க போகிறவங்களும் சரி. நாலாவது பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ் பிளான். ஏற்கனவே பல நாட்கள் பல மாதங்கள் நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம். நம்ம நிறுவனத்தில் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ், அதாவது நம்ம கம்பெனியை ப்ரொமோஷன் பண்ணுறவங்க, இதுக்கப்புறம் புதுசாக வரக்கூடிய யூடியூபர்ஸ், இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம், அதாவது சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டின்னு நம்ம சொல்லலாம். அதை இப்போதைக்கு நம்ம யூடியூப் வச்சுருப்போம், நாளடைவில் ஃபேஸ்புக், ட்விட்டர், அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் அப்படின்னு நிறையா வரும். அப்போ அதுக்கு பேஸ்மெண்ட்டாக யூடியூப்பில் ஒரு பிளான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். என்கிட்ட யூடியூப் சேனல் இருக்குது அப்படின்னாலே போதும். சார் என்கிட்ட ஒரு யூடியூப் சேனல் இருக்குது சார், நான் ஃபோர்காட்டில் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு பேக்கேஜ் இது தான். இந்த பேக்கேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்குள்ளவே மினிமம் 2 லட்ச ரூபாய் இல்லாமல் நீங்கள் வெளியில் போக முடியாது. நான் ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு தொகையை தான் சொல்கிறேன். இது சம்மந்தமாக நான் நிறையா பேசியிருக்கேன். இன்றைக்கி நம்ம எவ்வளவோ பேர் யூடியூப் சேனல் வச்சுருக்கோம், எத்தனையோ வருடங்களாக ரன் பண்ணிகிட்டு இருப்போம். பட் அதிலலாம் நமக்கு இன்கம் நம்ம எடுத்துருப்போமா? நம்மளுடைய சேனல் ப்ரொமோஷன் ஆகிருக்காது, எதிர்பார்த்த வியூஸ் வந்திருக்காது, பட் பெரிய லெவலில் இன்கமும் நம்ம எடுத்துருக்க மாட்டோம். பட் சேனல் அப்படியே இருக்கும். அதை நாங்கள் இங்கே பயன்படுத்த போகிறோம். நம்ம நிறுவனம் சார்ந்த வீடியோக்களை நீங்கள் உங்களோட யூடியூப்பில் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்கள், அதாவது 6 மாதத்துக்குள்ளவே குறைந்தபட்சம் 2 லட்ச ரூபாய் வரைக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக சம்பாதிச்சுட்டு போயிடலாம். அப்போ நான் இதனால் வரைக்கும் யூடியூப் சேனல் வச்சு பிரயோஜனம் இல்லைன்னு நினச்சிட்டு இருப்பீங்கள்ல, அந்த சேனலை இங்கே நாங்கள் உங்களுக்கு பணமாக மாற்றி தரோம், பயன்படுத்திக்கோங்க. ஸோ இப்போ நான் 4 பிளான் சொல்லியிருக்கேன். பேசிக் பிளான், ஸ்மார்ட் பிளான், ப்ரீமியம் பிளான், யூடியூபர்ஸ் பிளான். இது இல்லாமல் நம்மளுடைய பின் பிரான்சசி, இது அடுத்த வீடியோஸில் வரும்.